வைக்க தெரியுமா? சாப்பிட்டீங்களா? சூப்பர், சூப்பர் செல்வகுமார். சரி, நான் இப்ப வந்துட்டு நம்ம வத்த குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு சொல்லுவோமா? அதுக்கு நீங்க காஞ்ச வத்தல் இருக்குல்ல, சுண்ட வத்தல். அது கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அது உப்பு போட்டு தான் இப்போ காய வைக்கிறாங்க. அதனால நல்லா 2 தடவ கழுவி, காய போட்டு எடுத்து வச்சு, அப்புறமா நல்லெண்ணெயில வறுத்து தூர எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் ம் இவ்வளோ பூண்டு, கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம், தக்காளி, அப்புறமா ஒன் பை ஒன்னா நல்லா வதக்கிருங்க. நல்லா வதக்கிட்டு, அத தனியா கொஞ்சம் எடுத்து அரைச்சிருங்க. அது கூட கொஞ்சமா தேங்காய், சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி போட்டு, அ பூண்டு, சின்ன வெங்காயம், தக்காளி, தேங்காய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, எடுத்து ஆற வச்சுருங்க. அத நம்ம அரைச்சுக்க போறோம். அப்பதான் வத்த குழம்பு நல்லா திக்கா, டேஸ்ட்டா இருக்கும் நல்லா. அதே மாதிரி திரும்ப ஒரு சட்டியில நல்லெண்ணெய் விடணும். நல்லெண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு, கொஞ்சம் வெந்தயம், அதே மாதிரி கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம், அப்புறமா சின்ன பீஸு தக்காளி. சின்னதா கட் பண்ணி போட்டுட்டு நல்லா வதக்கணும். அது நல்ல கலர் கொஞ்சம் மாறும்ல, அந்த அளவுக்கு நல்லா வதங்குனதுக்கப்புறமா, ஃபர்ஸ்ட்டு வதக்கி ஆற வச்சிருக்கத போய் அரைச்சுட்டு வந்துருங்க. அரைச்சுட்டு அந்த மசாலாவ உள்ள தட்டிடுங்க. உள்ள தட்டிட்டு நல்லா வதக்குங்க. அது கூடவே குழம்பு பொடி இருந்துச்சுன்னா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போடுங்க. கொஞ்சமா மஞ்சப்பொடி, கொஞ்சம் உப்பு போட்டு, கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு வச்சுருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வரணும். அந்த டைம்ல சின்ன பீஸ் வெல்லம், நம்ம வறுத்து வச்சிருக்க சுண்ட வத்தல் சுண்டைக்காய், அத உள்ள போட்டு, கொஞ்சம் கொத்தமல்லி இல போட்டு மூடி வச்சுருங்க. சுட